மனிதநேய செங்கண் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சமூக அமைதியின்மை இன்று நிலவி வருகிறது. அதற்குள்ள காரணம் என்ன, அதை எப்படி நீக்கலாம் என்பதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இந்த தலைப்பு சுயமரியாதையும் ஆணவ படுகொலையும் என்கிற தலைப்பில் இதை பற்றி நாம் பேசலாம். சுயமரியாதை என்பது இயற்கையால், அதாவது ஐம்பெரும் தத்துவங்களால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. அது தன்னுடைய இருப்பை, மதிப்பை, அர்த்தமுள்ள வாழ வேண்டும் என்பதை பற்றியும் மரியாதை பற்றியும் வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு உயிரும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு உயிர் இன்னொரு உயிருடன் மோதும்போது, அதனுடைய சுயமரியாதையை கெடுக்கும்போது, அந்த இன்னொரு உயிர் தன்னுடைய சுயமரியாதை, சுதந்திரம் பாதிக்கப்பட்டு விட்டதாக எண்ணி அதை அந்த உயிரை தாக்குகிறது அல்லது பழிவாங்குகிறது. உலக உயிரினங்களை இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அகரிணை, இன்னொன்று உயர்திணை. புழு, பூச்சி, மிருகங்கள், பறவைகள் இவைகள் எல்லாம் அகரிணையில் வருகின்றன. இவைகள் ஒவ்வொன்றும் பிறப்பில் தனக்கு கிடைக்க அந்த சுயமரியாதையுடன் பயணிக்கின்றன. அவைகளுக்கு அந்த மரியாதைக்கு இடைஞ்சல் வரும்போது கிரீச் என்ற சத்தத்தையும் ஓங்கி சத்தமிடுவதையும், கடிப்பதையும், தாக்குவதையும் மேற்கொண்டு தன்னுடைய சுயமரியாதையை அவைகள் காப்பாற்றிக் கொள்கின்றன. அவைகள் இவ்வாறு சுயமரியாதை பாதிக்கப்படும் போது, இந்த சுயமரியாதையை பாதித்தவர்கள், தன்னுடைய சுயமரியாதையை பாதித்தவர்கள் தன் இனமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு வைப்பதில்லை. குறிப்பாக சிங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற மிருகங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தன் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவைகளுக்கு ஒரு சாதனம், அவைகளுக்கு ஒரு உறுப்பு செயல்படுகின்றன. இதுபோன்று மனிதனை எடுத்துக்கொண்டால், மனிதனுடைய சுயமரியாதை என்பது அவனது உயிர் மூச்சு. அவன் அதை மிகவும் பெருமைப்பட பார்க்கிறான். அது அவனுடைய இருப்பை, இந்த உலகில் அவனுடைய இருப்பை, அவனுடைய மதிப்பை, அவனுடைய மரியாதையை தக்க வைப்பதற்காக தனக்கு கிடைத்த ஒரே ஒரு செங்கோல் என்று அவன் அதை நினைக்கிறான். இந்த நிலையில் அவனுடைய சுயமரியாதையை கெடுக்கும் அளவுக்கு வேறு ஒருத்தன் குறுக்கிடுவானால் அவன் கொந்தளிக்கிறான். வள்ளுவர் சொன்னது போல, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் என்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அவன் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை சிதைத்தவனை தாக்கவும் செய்கிறான், அழிக்கிறான் அல்லது தான் அழியவும் செய்கிறான். ஆணவம் என்பது அரக்கத்தன்மை கொண்ட ஒரு செயல். அந்த ஆணவம் எந்த ஒரு வரம்புக்குள் கட்டுப்படாது. சமுதாயத்தை பற்றியோ, தன்னை பற்றியோ, மற்ற அறிஞர்களை பற்றியோ யாரையும் பொருட்படுத்தாது அந்த அரக்க குணம் செயல்படும். அவ்வாறு செயல்படும்போது அந்த குடும்பத்தில், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், அந்த குடும்பத்தில் ஒருவன் ஆணவமாக நடந்து கொண்டால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களே சபிப்பார்கள். நீ நாசமாக போக என்று செய்வார்கள். இந்த நிலையில்
அவன் தனது ஆணவத்தை பிறரிடம் மற்ற சமூகத்திடம் காட்டும்பொழுது அவர்கள் வெறிகொண்டு தாக்குகிறார்கள். தன்னுடைய சுயமரியாதை இவனால் பாதிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக வெறிகொண்டு தாக்குகிறார்கள். அதனுடைய முடிவு மரணத்தில் முடிகிறது. இதையே ஆணவ கொலை என்று சொல்லுகின்றனர். இந்த ஆணவத்துக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் முதன்மை காரணம் காமம். இந்த காமம் என்பது இந்த உலகம் வாழ்வதற்காக இயற்கையால் அளிக்கப்பட்ட ஒரு நன்கொடை. அது ஒரு வற்றாத சொனை நீர், இனிமையான நீர். மற்ற மிருகங்கள் அதை நக்கியோ அது வேறு ஒரு வகையில் அதை பயன்படுத்தி தன்னுடைய உடல் தாகத்தையும் நீக்கிக் கொள்கின்றன. மற்ற உள்ள தாகத்தை புதுப்பித்துக் கொள்கின்றன. மனிதனை எடுத்துக்கொண்டால் மனிதன் அந்த காமத்தை குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து அந்த காமத்தை துய்த்து கொண்டே தனக்குரிய வாரிசு, பொருளாதாரம், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புகிறான். அப்படிப்பட்ட நிலையில் அந்த காமத்துக்கு எதிர்ப்பாக, அந்த அவனுடைய சுயமரியாதைக்கு எதிர்ப்பாக, இந்த சுயமரியாதை என்பது அவனுடைய அந்த குடும்ப கட்டமைப்பை காக்கக்கூடிய ஒரு அரண். அந்த அரணை உடைத்து விட்டு அவன் உள்ளே நுழையும் போது அவன் வெறிகொண்டு தாக்கச் செய்கிறான். இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு தான் ஆணவ கொலை என்று சொல்கிறார்கள். இதை ஆணவ கொலையை நீக்க வேண்டும் என்கிறார்கள். இது ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றி அவர்கள் கவலை கொள்வதில்லை. ஒருவனுடைய சுயமரியாதை கெடும்போது தான் அவன் தாக்குகிறான். குடும்ப மரியாதை, சமூக மரியாதை, அரசியல் மரியாதை, இது ஒருவனுடைய பற்றி சொல்கிறேன். இதையெல்லாம் சிதைக்கும் போது அவன் தாக்குவது அந்த சுயமரியாதை சிதைவுக்காக அவனை தாக்குகிறான். இது கொலையில் முடிகிறது. இந்த குடும்ப நிலையை பற்றி பார்க்கும்பொழுது ஐக்கிய நாட்டு சாசனம் சொல்கிறது, குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பு அமைதியான கட்டமைப்பு, அருமையான கட்டமைப்பு, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐநா சாசனம் சொல்கிறது. கிழக்கத்திய நாடுகள் குடும்ப கட்டமைப்பை வளர்க்க ஆதரிக்க விரும்புகின்றன. ரஷ்ய அதிபர் புட்டின் போன்றவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். ஆனால் மேற்கத்திய நாடுகள் வரம்பற்ற வாழ்க்கையை அனுமதித்து இன்னொருடைய சுயமரியாதையை கெடுத்து ஆணவத்தை பெரிதுபடுத்தி அது ஒரு முறையான வாழ்க்கை முறையை அந்த நாட்டில் அது அனுமதிக்கிறது. அமெரிக்கா அனுமதிக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் பெரும்பாலும் அவ்வாறு தான் இருக்கிறது. இந்த ஆணவ கொலையை தூண்டுபவர்கள், ஆணவ கொலைக்கு காரணம் முதலில் நான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி ரவுடிசம், அரசியல் தலைவர்களின் பேச்சு போன்றவர்கள் இந்த ஆணவத்தை தூண்டுகின்றன. அது அவர்களுக்கு லாபகரமாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த ஆணவம் என்பது மிகவும் கெடுதல் விளைவிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது பருவமடைந்தோர், வயதுக்கு வந்த ஆண் பெண் ஒருவருக்கொருவரை காதலிக்கக்கூடாதா என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. குடும்பம் என்கிற கட்டமைப்புக்குள் வந்த பின் குடும்ப மரியாதை, சுயமரியாதை, தன்மரியாதை இவற்றையெல்லாம் காக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்த பின் ஆணவ காதல் என்பது கூடாது என்பதுதான் சமூகத்தில் எழுதப்படாத விதி. இதை ஒவ்வொருவரும் அனுசரித்து நடக்க வேண்டும் என்பதுதான் கற்றறிந்தோர், சான்றோர்கள் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
ஆணவ படுகொலை கொலையை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டியதுதான். ஆனால் அந்த கொலை ஏன் ஏற்படுத்தப்படுகிறது, எதனால் ஏற்படுத்தப்படுகிறது, அதனால் யார் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதலில் மனதில் நிறுத்தி அதன் பிறகு சட்டம் கொண்டு வர வேண்டும். அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன் சுயமரியாதையுடன் வாழ்பவருக்கு என்ன பாதுகாப்பு என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று பெரியோர்கள், அறிஞர்கள் விரும்புகிறார்கள். ஒழுக்கம் சுயமரியாதையின் பிறப்பிடம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கத்தை பற்றிய பல நூல்கள் வந்திருக்கின்றன. ஆச்சாரக்கோவை, வள்ளுவர், வள்ளலார், ஔவையார் போன்ற பெரியோர்கள், நம் முன்னோர்கள் ஒழுக்கத்தை பற்றியும் நல்வாழ்க்கை பற்றியும் அதன் சார்பாக அமையக்கூடிய நல்வாழ்க்கையை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைக்கின்றனர். அதன் மீது மரியாதை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக கோயில் மாடுகள் போல் சமுதாயத்தில் ஆணவம் கொண்டு திரிவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாகும். ஆகவே இந்த தடுப்புச் சட்டம் என்பது சரியான, அதாவது ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் என்பது சுயமரியாதை உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்திய பின் கொண்டு வருவதுதான் என்பது பொருத்தமாக இருக்கும். வள்ளுவர் சொல்லும் ஒழுக்கம் விழுப்பம் தரலா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற நிலையில் உள்ளோ அவருடைய மரியாதையை, அவருடைய வாழ்க்கை முறையை, அவர்களுடைய சிறப்பை அனுசரித்து எல்லோரும் நடக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆணவ கொலைக்கு இடமே இல்லை. ஒவ்வொருவரும் இன்னொருவரை மதித்து கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் நடந்து தன் சுயமரியாதையை காப்பாற்றி கொண்டு மற்றவருடைய சுயமரியாதையை காப்பாற்றினால் ஆணவ படுகொலைக்கு வாய்ப்பே இல்லை. ரத்தன சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த உலகில் சுயமரியாதையுடன் வாழ விரும்புவோர் அமைதியுடன் வாழ, அனைவருக்கும் பாதுகாப்பை கொடுக்க வல்ல அரசு ஆவண செய்ய வேண்டும். ஆணவ படுகொலை சட்டம் கொண்டுவதற்கு முன் சுயமரியாதை, குடும்ப மரியாதை, சிதைப்பு தடுப்புச் சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு கொண்டு வந்தால், ஆணவ படுகொலை சட்டம் கொண்டு வந்தால் அது பயனளிக்கும். இல்லாவிட்டால் அது குடும்பத்தின் மரியாதையை சிதைக்கின்ற, சமுதாயத்தின் மரியாதையை சிதைக்கின்ற, ஒவ்வொருவரின் வாழ்க்கையை கலங்கப்படுத்தும். மேலும் சமூகத்தில் அமைதியின்மை தலைவிரித்தாடும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.